பாடசாலை மாணவர்களுக்கான டெப் வழங்குதல் என்ற கருத்திட்டத்தின் கீழ் இலங்கை கல்வி அமைச்சினால் மாணவர்களுக்கான டெப் வசதிகள் தற்போது பாடசாலை ஊடாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படியாக வழங்கப்படுகின்ற இந்த டெப்பை நாங்கள் எப்படி ஒன் பண்ணி ஓஎஸ் அதில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி மாணவர்களுக்கு பயன் தரும் வகையில் அதை எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோங்கிற ஒரு வீடியோவை இந்த இடத்துல மேக் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முதல்ல இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க. இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல போயிட்டு நாங்கள் ஒன் ஆஃப் பட்டனை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணின உடனே மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்லி ஓப்பன் ஆகும். விண்டோஸ் 10க்குரிய ஐக்கன். எனவே விண்டோஸ் 10 வந்துக்கிட்டு பூட் ஆகுது. இதில் வந்துக்கிட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுது. முதலாவது ரீஜன் லாங்குவேஜ். இதில் யூஎஸ் டிஃபால்ட்டாக இருக்கிறதால நாங்கள் யூகேக்கு இதை செலக்ட் பண்ணுவோம். யூகேக்கு நான் செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் கீழ் மூலையில் எஸ்ன்னு சொல்லியிருக்கு. நான் எஸ்ஸை கொடுக்குறேன். இப்போ பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு பின்னால் பாருங்கள் கீபோர்ட் லே அவுட் கேட்குது. அதுக்கும் நாங்கள் விரும்பினா யூகே கொடுக்கலாம். ஸ்ரீலங்கா தமிழ் இருக்கு, இந்தியா தமிழ் இருக்கு, யூகே இருக்கு, யூஎஸ் இருக்கு. வேண்டிய லாங்குவேஜை நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலும் கீபோர்ட் லாங்குவேஜாக. இதில் வந்துக்கிட்டு செகண்ட் கீபோர்ட் லே அவுட் வந்துக்கிட்டு செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ நான் இதில் செகண்ட் கீபோர்ட் லே அவுட் செலக்ட் பண்ணுறேன். லே அவுட் கொடுத்து இதில் ஸ்ரீலங்கா தமிழை நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழுக்கு போனீங்கன்னு சொன்னால் சகல லாங்குவேஜும் கீழுக்கு இருக்கு. நிறைய லாங்குவேஜ் இதில் இருக்கு. ஸோ தமிழ் ஸ்ரீலங்காவை நான் கொடுத்ததுக்கு பின்னால் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்து தமிழ் 99 நான் செலக்ட் பண்ணி லே அவுட் கொடுத்ததுக்கு பின்னால் ஜஸ்ட் அ மூமெண்ட்னு சொல்லி ஒரு மெசேஜ் தருது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வைஃபை கனெக்ட் ஆக சொல்லுது. இதில் நாங்கள் வைஃபை தேவையான கனெக்ட் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண சொல்லும். நான் வைஃபையை கொடுக்காம வைஃபை இல்லாமல் இன்டர்நெட் இல்லாமல் நான் இதுக்குள்ளே லொக் ஆக போகிறேன். ஸோ இடது பக்கம் கீழுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நெட் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தெரியுது. ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட். நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணினதுக்கு பின்னால் பாருங்கள் இதில் நிறைய ஆப்ஷன் தந்திருக்கு. இந்த ஆப்ஷனில் வந்துக்கிட்டு லிமிட் செட்டப்னு சொல்லி, அதாவது கண்டினியூ வித் லிமிட் செட்டப்னு சொல்லுது, கனெக்ட் நவுன்னு சொல்லுது. ஸோ கண்டினியூ வித் லிமிட் செட்டப்பை நான் கொடுத்தோம். இது பாடசாலை மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் தானே. ஸோ அதால் நான் லிமிட் செட்டப்பை கொடுத்து இதில் விண்டோஸ் 10 லைசன் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லி இது வந்துட்டு ஒரிஜினல் விண்டோஸ் 10க்குரிய வேர்ஷன் இதில் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நான் இதில் நிறைய டீட்டெயில் இருக்கு, நீங்கள் வாய்ச்சி கொண்டேலும். கொடுத்ததுக்கு பின்னால் எக்ஸப்டை நான் கொடுக்குறேன். பிசிக்குரிய யூஸ் நேம் கேட்குது. ஸோ நான் இதுக்கு நேம் கொடுக்குறேன். பிசிக்குரிய நேம் கொடுத்ததுக்கு பின்னால் நான் நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டை கொடுத்தோன்னே எனக்கு பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ நான் பாஸ்வேர்டை இந்த டைம்லேயும் நான் க்ரியேட் பண்ணி கொள்ளேலும். நான் இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு பின்னாலேயும் நான் இதை க்ரியேட் பண்ணி கொள்ளேலும். ஸோ நான் பாஸ்வேர்ட் கொடுக்காம நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். இதில் சில ஆப்ஷன் கேட்குது. இதை நீங்கள் தார ஆப்ஷனில் நீங்கள் வாய்ச்சி கொள்ளேலும். ஸோ இதில் நான் எக்ஸப்ட் பண்ணதால் எஸ் கொடுக்குறேன். இதுலேயும் நான் எக்ஸப்டை கொடுக்குறேன். இதில் ஆன்லைன் ஸ்பீச் ரெகக்னைசேஷன் சொல்லி வருது. டோன்ட் ஆன்லைன் ஸ்பீச். ஸோ ஆன்லைன் ஸ்பீச் எனக்கு தேவைன்னு சொல்லி செலக்ட் பண்ணி நான் எக்ஸப்டை கொடுக்குறேன். திரும்ப கெட் லொக்கேஷன் பேஸ் அதை கொடுத்து நான் எக்ஸப்ட் பண்ணுறேன். இதுலேயும் நான் டேர்ன் ஆன் மை டிவைஸ் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் எக்ஸப்ட் பண்ணுறேன். இதில் ஃபுல் பேசிக் டயக்னோசிஸ் டேட்டாங்கிறத நான் செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் எக்ஸப்டை கொடுக்குறேன். இதுலேயும் இதில் தந்திருக்கிற ஆப்ஷனை நான் எஸ் கொடுத்து இதையும் எக்ஸப்ட் பண்ணுறேன். இதையும் நான்
க்ரியேட் பண்ணதுக்கு பின்னால் இதையும் நான் எக்ஸெப்ட் பண்ணுறேன். இதையும் நான் செலக்ட் பண்ணி எக்ஸெப்ட் பண்ணுறேன். எஸ்ஸை கொடுத்ததுக்கு பின்னால் இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் கேட்குது. ஸோ நான் இதில் ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்க போகிறேன். இது எங்களோட ஸ்கூலுக்குரியதுங்கிறதால ஸ்கூல் டேட்டாவை நாங்கள் இதில் கொடுக்குறது எங்களுக்கு மிகவும் யூஸ் ஆகிருக்கும். ஸ்கூலில் பேர் நாங்கள் கொடுத்ததுக்கு பின்னால் கண்ட்ரி செலக்ட் பண்ணோம். கண்ட்ரியையும் செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் ஸ்க்ரால் பண்ணி கண்ட்ரியை செலக்ட் பண்ணினதுக்கு பின்னால் இமெயில் நீங்கள் விரும்பினா கொடுக்கலாம். நான் இங்கே கொடுக்காம நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டை கொடுத்து போட்டு இங்கே இருக்கிறத நான் ப்ராடக்ட் டிவைஸை செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் நெக்ஸ்ட்டை கொடுக்கன். நெக்ஸ்ட்டை கொடுத்தோன்னே பாருங்கள் புட் ஆகுது. இப்போ ஸ்டார்ட் ஆகுது. விண்டோஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுக்கும் இது ஓப்பன் ஆகிறதுக்கு. இன்னும் சில நிமிடங்கள் என்று சொல்லுது. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு பின்னால் இன்னும் சில நிமிடங்கள் என்று சொல்லுது. அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் கொஞ்சம் ஆறுதலாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிளியராக செஞ்சு முடிச்சு கொள்ளையிலும். இப்போ கடைசி கட்டத்துக்கு எங்களோட ஓஎஸ் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட்டுக்குரிய விண்டோஸ் 10 எஜுகேஷன் ப்ரோங்கிறது எங்களுக்கு இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ ஃபைனலுக்கு வந்துட்டோம் நாங்கள். எஸ் எங்களோட டிஸ்பிளே வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட டிஸ்பிளே ஒன் ஆகிட்டு எங்களோட விண்டோஸ் வந்துக்கிட்டு ஃபுல்லாக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், ஆக்டிவேட்டோட இதை பூட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ எங்களோட டெப் வந்துக்கிட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கு. இப்போ இதில் ஐக்கன்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஐக்கன்ஸை நாங்கள் இதுக்கு எடுக்கணும். மை கம்ப்யூட்டர் யூசர்ன்னு சொல்லி வர அந்த ஐக்கன்ஸ் வந்துக்கிட்டு நாங்கள் எடுக்கணும். ஐக்கன்ஸை நாங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணிக்கி பர்சனலைசிஸ் அதில் கொடுத்ததுக்கு பின்னால் பாருங்கள் இடது பக்கம் தீம்ஸ்ன்னு இருக்கு. அதை கொடுத்து ஸ்க்ரோல் பண்ணி கீழுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் தீம்ஸை செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் ஸ்க்ரோல் பண்ணி கீழுக்கு வந்தீங்கன்னா பாருங்கள் டெஸ்க்டாப் ஐக்கன் செட்டிங் இருக்குது. அதில் உங்களுக்கு தேவையான ஐக்கன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணது பின்னால் அப்ளை கொடுத்து ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணோடனே எல்லா ஐக்கன்ஸும் உங்களோட டிஸ்பிளேக்கு வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டிஸ்பிளேயில் வந்துக்கிட்டு எல்லா ஐக்கன்ஸும் வந்துட்டு இப்போ நான் நெட் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் கொடுத்தோன்னே வைஃபை காட்டுது. வைஃபைக்கு பாஸ்வேர்டை நான் கொடுக்குறேன். பாஸ்வேர்டை கொடுத்ததுக்கு பின்னால் நெக்ஸ்ட்டை கொடுத்தோன்னே வைஃபையும் கனெக்ட் ஆகிட்டு இப்போ பாருங்கள் இந்த வைஃபையும் கனெக்ட் ஆகிட்டு இப்போ என்ற இது ரெடி ஆகிருக்கு. இப்போ நான் இந்த பிசி சம்மந்தமான கன்ஃபிகரேஷனை பார்க்குறேன். பாருங்கள் இதில் சிஸ்டத்தை பார்த்தோன்னே இது விண்டோஸ் 10 ப்ரோ எஜுகேஷன் சொல்லுது. இது 4GB ரேமோட 64 பிட் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. அது மாத்திரமில்லை கீழுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கிறது. இது ஒரிஜினல் ஓஎஸ் ஆக இருக்கு. லெனோவோட இந்த டெப் இது கல்வி அமைச்சாலை எங்களுக்காக ஒரிஜினல் ஓஎஸோடு எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளையிலும் பாருங்கள். எங்களை லேப்டாப் மாதிரி இல்லை. இது வந்துக்கிட்டு டெப் ஃபார்மேட்டுக்கு இதை வந்துக்கிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறாங்க மாணவர்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் செய்கிறதுக்கு. ஸோ நான் இப்போ ஜூமை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கு பின்னால் பாருங்கள் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோட இதில் கனெக்ட் பண்ணி எங்களோட மாணவர்களுக்கு தேவையான ஜூம் கிளாஸஸ் வந்துக்கிட்டு நாங்கள் இலகுவாக செஞ்சு கொள்ளையிலும். இதற்காகத்தான் கல்வி அமைச்சு எங்களுக்கு இதை தந்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏனையவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.